வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கிற பொன்மான் அப்படின்ற மலையாள படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஹீரோயின் லியோ ஜோஸ்மோலுக்கு படத்தில் 32 வயசு ஆகுது. மாப்பிள்ளையோட வீட்டில் 25 சவரன் நகை போட்டால் தான் கல்யாணம் நடக்கும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஹீரோயினோட அன்னை முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணுறாரு. ஆனால் அவரால் பாதி பணத்தை தான் ரெடி பண்ண முடிஞ்சு. ஸோ மீதி பணத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத சூழ்நிலையில் படத்தோட ஹீரோ பஜில் ஜோசப்பை ஹீரோயினோட அண்ணன் மீட் பண்ணுறாரு. ஹீரோ ஜுவல்லரி ஷாப்பில் வேலை பார்க்குறதால கல்யாணத்துக்கு தேவையான 25 சவரன் நகையை நான் ரெடி பண்ணி தரேன். கல்யாணத்தில் வர மொய் பணத்தை வச்சு நீங்கள் எனக்கு பணத்தை செட்டில் பண்ணால் போதும். அதுவும் குறிப்பாக கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு எனக்கு பணம் கையில் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனும் வைக்கிறாரு. ஸோ இவரோட கண்டிஷன் படி ஹீரோயினுக்கு நல்லபடியாக கல்யாணமும் நடந்து முடியுது. ஸோ இவர் சொன்னபடி கல்யாணம் நடந்து முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு கரெக்டாக ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட போய் ஹீரோ பணத்தை கேட்குறாரு. ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல். கல்யாணத்துக்கு நினைச்ச மாதிரி நிறைய பேர் வராததால மொய் பணமும் சரியா வரல. பாதி நகைக்கான பணம் தான் வந்திருக்கு. ஸோ மீதி நகைக்கான பணத்துக்கு நான் கொடுத்த நகையில 13 சவரன் நகையை திருப்பி எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா இவர் நகையை கேட்ட அதே நேரம் ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துகிட்டு இருக்கு. இதனால ஹீரோயினோட ஃபேமிலி ஹீரோ கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதும் என்னோட பொண்ணு நகையை திருப்பி கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவரும் விடிய விடிய எப்படா ஃபர்ஸ்ட் நைட் முடியும்னு அந்த ரூமை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஹீரோவுக்கு அந்த நகை கிடைச்சிச்சா இல்லையா, ஹீரோயின் ஃபேமிலி ஹீரோவை ஏமாத்தினாங்களா இல்லை நகையை கொடுத்துட்டாங்களா, ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சு அவர் என்னென்ன சம்பவங்கள் பண்ணினாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். படத்தில் பஜில் ஜோசப்போட ஆக்டிங் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கு. நகையை திருப்பி வாங்க அவர் போடுற பிளானாக இருக்கட்டும், எப்படா நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டை முடிப்பீங்க, இன்னும் நீங்கள் தூங்கலையான்னு மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிட்டு விடியிற வர ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணும்போது அவர் கொடுத்த ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், வாத்து பிடிக்கிற போட்டியில் ஹீரோயினோட ஹஸ்பண்டை கலாய்க்கிற சீனா இருக்கட்டும், இப்படி படத்துல வர நிறைய காட்சிகள்ல சூப்பரா நடிச்சிருக்காரு. லியோ மோஜோல் விருப்பமில்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்டுக்கு பயந்து பயந்து ஒவ்வொரு நாளையும் வாழ்றாங்க. அந்த ஹீரோ கிட்ட எப்படியாவது நகையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் இந்த மேட்டர் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ அப்படின்ற பயத்துல ஒரு சிக்கலான லைஃபை தான் வாழ்றாங்க. படத்துல இவங்களை பார்க்கும்போது சில காட்சிகள் ரொம்பவுமே பாவமா இருக்கும். ஏன்டா இந்த பொண்ணு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இவ்வளவு கொடுமைப்படுறா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கே ஃபீல் ஆகும். அண்ட் இவங்களை தவிர படத்துல இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் அப்படின்னா அது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கேரக்டர் தான். இவருக்கு மனைவி மேலே இருக்கிற பாசத்தை விட மனைவி போட்டிருக்க நகை மேலே இருக்கிற பாசம் தான் அதிகம். ஆளை பார்க்கறதுக்கு நல்லா கருப்பா வாட்ட சாட்டமா 4 பேரை அடிச்சு பறக்க விடுற மாதிரி இருப்பாரு. பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, அவர் ஒரு குளத்துல பாத்தி கட்டி இறால் வளர்க்குறாரு. அது அவரோட குழந்தைகள் மாதிரி நினைச்சு வளர்க்குறாரு. அதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுனா அவ்வளோதான், அவருக்கு பைத்தியமே பிடிச்சிரும். செகண்ட் ஹாஃப்ல இவருக்கும் ஹீரோக்கும் இடையில நிறைய சீன்ஸ் இருக்கு. ஹீரோவை இவர் பழி வாங்குறது, இவரை ஹீரோ பழி வாங்குறது அப்படின்னு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே சுவாரஸ்யமாக போகுது. ஸோ ஹீரோயினுக்கு ஈக்குவலான ஒரு சூப்பரான ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஹீரோயினோட அண்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் கட்சின்னு ஒழுங்காக வேலைக்கு போகாமல் கட்சி பணியை நம்பி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. அண்ட் இவருக்கும் ஹீரோக்கும் இடையில சில வாக்குவாதங்கள்லாம் இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லவே தேவையில்லை, வழக்கமான சம்பவத்தை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பில் இருக்குது. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா படத்தோட டியூரேஷன் ரொம்ப கம்மி தான், 2 hours தான் இருக்குது. ஸோ படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.